ஓகே, இப்போ பிசிபி மாற்றுறதுல ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக இப்போ ஏன்னா பிசிபியை உள்ளே வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டோன்னா இந்த இதெல்லாம் மாட்ட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலே, அதாவது பைபாஸ் பண்ணக்கூடிய இந்த ரிலேக்குள்ளே போர்டுக்கு வந்து 12 வோல்ட் போகும். அதுவும் கூலிங் ஃபேனுக்குள்ளே இதை வந்து மாட்டிடக்கூடாது. ரிலேக்குள்ளது இந்த பக்கம் வரும், கூலிங் ஃபேனுக்குள்ளது இந்த பக்கம் இருக்கும். ஸோ மாற்றி அதில் ஃபேன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக எழுதியிருக்கும், பார்த்தாலே தெரியும். ஓகே, கூலிங் ஃபேனுக்குள்ளது மாட்டியாச்சு. இப்போ வந்து போர்டு அப்படியே நம்ம கரெக்டாக அந்த ஸ்க்ரூ உட்காரக்கூடிய இடத்துல வச்சிடலாம். ஓகே, ஸ்க்ரூ உட்கார இடத்த வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, பிசிபிக்குள்ளே 4 ஸ்க்ரூவும் போட்டாச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நெகட்டிவ் கேபிளை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நெகட்டிவ் கேபிள் வந்து அதிகமான பவர் வந்து போகுது. அதாவது எப்படின்னா ஒரு ஆம்ப்ஸ்லாம் வந்து ஒரு 60 ஆம்பியர் 55 ஆம்பியர் கிட்ட போகும். அதனால் இதில் எதுவும் லூஸ் கான்டாக்ட் பிரச்சனை வரக்கூடாதுங்கலாம் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, நெகட்டிவ் கேபிள் மாட்டியாச்சு. அடுத்தது இந்த சார்ஜிங் மோடு செலெக்ஷனு யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இந்த சுவிட்சை மாட்டலாம். இதில் ரேஞ்சு வந்து ரெட் கலர் ஒயர் வரும், யூபிஎஸ் இன்வெர்ட்ரு. அடுத்து சார்ஜிங்க்கு வந்து ஹை சார்ஜிங் நார்மல் சார்ஜிங் எல்லோ கலர் ஒயர் வரும், மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் எல்இடி கனெக்டருக்குள்ள ஒயரை மாட்டுறோம். அடுத்து ஆன் ஆஃப் சுவிட்சு 3 பின் ஒயர் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு மாட்டியாச்சு. அடுத்து பவருக்கு வந்து இது 3 பின் மோலக்ஸ் கனெக்டரு, 2 பின் மோலக்ஸ் கனெக்டர். 2 பின் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் வரும். 3 பின் வந்து ஃபேஸ் நியூட்ரலு ப்ளஸ் இன்புட்டு லோடு சப்ளை வரும். ஓகே, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மாட்டினதை அப்படியே ஒரு டைம் பார்த்துக்கோங்க கிளியராக. நம்ம எல்லா ஒயருமே கரெக்டாக மாட்டிருக்கணும்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 3 பின் மோலக்ஸ் கனெக்டர் மாட்டியிருக்கோம், 2 பின் கனெக்டர் மாட்டியிருக்கோம், அப்புறம் எல்இடிக்குள்ளே கனெக்டர் மாட்டியிருக்கோம், அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்சுக்குள்ளே மாட்டியிருக்கோம். சார்ஜிங் கரண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரேஞ்சு, சார்ஜிங் வோல்டேஜு எல்லாமே மாட்டியாச்சு. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கேபிள் வந்து ரிலே, அதாவது பைபாஸ் வந்து நம்மளை ஒரு சுவிட்சை அமுக்கினாலே பண்ணலாம். அதுக்குள்ளே போர்டுக்குள்ளே பவர் சப்ளை. இது வந்து கூலிங் ஃபேனுக்குள்ளது. அவுட்புட் சாக்கெட்டும் மாற்றுறோம், அதுவும் நீட்டாக மாட்டிட்டோம் பாருங்கள்.
ஓகே, இப்போ வந்து பவர் விங் தான் அடுத்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு பவர் விங் வந்து மாட்டியாச்சு. அடுத்தது இன்னொரு பவர் விங் மாட்டணும். வாசர் வந்து 2 வாசர் போட்டிங்கன்னா இதோட கான்டாக்ட் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் 2 வாசர் போடுறோம் நம்ம. ஓகே, டைட் வச்சாச்சு. அதில் டைட் வைக்கிறதுல முக்கியமான விஷயம், டைட் வந்து ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது, லூஸ் கான்டாக்ட் ஆகி ஃபயர் ஆகும். டைட்டாக வைக்கணும், பட் ஓவர் டைட்டாக வச்சிங்கன்னா இதோட வாய் வந்து விரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கரெக்டாக அதுக்காண்டி தான் 2 வாசர் போட்டு நம்ம கரெக்டாக லாக் பண்ணியிருக்கோம். அடுத்து இப்போ கனெக்ட் பண்ணக்கூடியது கடைசியாக பாசிட்டிவ் கேபிள் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாசிட்டிவ் கேபிளுக்கு வந்து நம்ம கரெக்டாக ஹீட்ஸிங் பக்கத்தில் வந்து ஒரு வாசர் போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டைட் வாசர் போட்டுட்டு பாசிட்டிவ் கேபிளையும் மாட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து யூனிட்டில் உள்ள எல்லா ஒயருமே கரெக்டாக மாட்டியாச்சு. இப்போ இதை நம்ம மாட்டி செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது வந்து இன்புட் சாக்கெட்டு ப்ளஸ் இண்டிகேஷனோட இருக்குது. ரிட்டர்ன் சப்ளை வந்து அதில் தெரியும், அதுக்காக மாட்டியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே வந்து பேட்ரி வச்சுருக்கோம் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் உள்ள கனெக்டர் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதில் மாட்டுறேன். ஃபஸ்ட் நெகட்டிவ் கேபிள். அது மாதிரி பேட்ரி இப்போ இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் கேபிள் மாட்டும் போது கரெக்டாக மாட்டணும். பாசிட்டிவ் கேபிள் நெகட்டிவ் கேபிள்லாம் கரெக்டாக ஃபஸ்ட் நெகட்டிவ் கேபிள் போட்டுக்கோங்க, ரெண்டாவது பாசிட்டிவ் கேபிள் கரெக்டாக மாட்டிக்கோங்க, மாற்றி மாட்டிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவ் கேபிள் நெகட்டிவ் கேபிள் ரெண்டுமே மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இன்வெர்ட்டர் மோடு வந்து ஆன் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்வெர்ட்டர் மோட் ஆன் பண்ணலாம். ஓகே, ஆன் பண்ணிட்டோம். யூபிஎஸ் ஆன் அப்படிங்கிற லைட் எரியுது. நம்ம இப்போ சும்மா ஒரு டெஸ்டர் வச்சு பார்க்குறோம், இப்போ சப்ளை வருதான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், டெஸ்டர் வந்து டெஸ்டரில் வந்து சப்ளை காட்டுது. ஓகே, பின்னாடி வந்து நம்ம மாற்றின அவுட்புட் சாக்கெட்டு, அவுட்புட் ரீசெட் பண்ணக்கூடியது, சாரி இன்புட்டுக்குள்ளது இது, கூலிங் ஃபேனு, அப்புறம் பைபாஸு, யூபிஎஸ் சுவிட்சு, ஹை சார்ஜிங், அதாவது சார்ஜிங் கரண்ட்டு ஹையாக உள்ளது, லோ நார்மலாக உள்ளது, அப்புறம் யூபிஎஸ் மோடு, இன்வெர்ட்டர் மோடு. அதான் மைக்ரோடெக்கில் வந்து நேரோ ஒயிட் ரேஞ்சு, நார்மல் ஸ்டாண்டர்ட்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் ஹை வோல்டேஜ், சார்ஜிங்கில் வந்து ஸ்டாண்டர்ட் வோல்டேஜ், ஹை வோல்டேஜ். இப்போ அவுட்புட் வந்து லோடு கனெக்ட் பண்ணலாம். இது இந்த டாப்பு தான் வந்து நான் லோடு கனெக்ட் பண்ணக்கூடியது கொடுத்துருக்கேன், மாட்டேன். ஓகே, மாட்டிட்டேன். இப்போ மாட்டின உடனே நான் ஒரே ஒரு டியூப் லைட் இப்போ எலக்ட்ரானிக் சோக்கில் இது போட்டதுனால இப்போ 34 வாட்ஸு காட்டுது.
இப்போ டிசி பேனல் மீட்டர் நம்ம ஆன் பண்ணுறோம். டிசி பேனல் மீட்டரில் இப்போதைக்கு வோல்டேஜ் வந்து 12.28 இருக்குது. இப்போ பவர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதையும் இதுலேயும் பார்க்கலாம். டிசி பவர் மீட்டரில் பார்த்தீங்கன்னா டிசியில் 4 ஆம்ஸ் எடுக்கு ஒரு டியூப் லைட்டுக்கு. இங்கே 49.4 வாட்ஸ் காட்டுது. பட் என்னென்னா இது வந்து மிஷின் எடுக்கக்கூடிய வாட்ஸும் சேர்த்து தான் காட்டும் டிசி அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம ஒரு 200 வாட்ஸ் பல்ப் போடலாம். ஒரு 200 வாட்ஸ் பல்ப் போட்டேன். இப்போ டிசி பவர் மீட்டரில் டோட்டலாக வந்து 250 காட்டுது. ஏசி பவர் மீட்டரில் 213 காட்டுது. ஏன்னா அது ஏசி பவர் மீட்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் வந்து கம்மியாகிறத பொறுத்து அதோட பவர் ரேட்டிங்கும் கம்மியாகும். ஏன்னா எல்லா பல்புமே டிசைன் பண்ணது வந்து 230 வோல்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வோல்டேஜ் நம்ம கம்மியாகிறதுனால கொஞ்சம் கம்மியாகும், வித்தியாசம் தெரியும். அது மாதிரி பவர் ஃபேக்டரை பொறுத்தும் கொஞ்சம் வாட்ஸ் வந்து வித்தியாசத்துக்கு வரும். பவர் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ 1 வந்துட்டு பவர் ஃபேக்டரு. இப்போ இன்வெர்டர் மோடில் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வாட்ஸ் வந்து ஒரு 200 வாட்ஸ் கிட்ட போட்டதுனாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுதா ஃபேன் ஓடுறது தெரியுதா? ஓகே, ஃபேன் ஓடுது. இப்போ நம்ம வந்து இன்புட் பவரை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணோடனே இப்போ சார்ஜிங் லைட்டு இப்போ சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். பாருங்கள், லைட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு கூலிங் ஃபேன் ஓடுது. இப்போ சார்ஜிங் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12.52 ஆம்ஸு. அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆம்பியர் வந்து டிக்ரீஸ் ஆகும். பாருங்கள், சார்ஜிங் இப்போ எடுத்துகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு டெக்னிக்கல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.